ஹோட்டல் லீவ் வந்துருச்சு. அம்மா வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. ஒரு சின்ன பிரச்சனையோட வந்திருக்கேன். ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் இல்ல. எனக்கு வந்து கால் வலி, முட்டிக்குள்ள வலிச்சுட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, "ஜவ் வந்து லைட்டா வீங்கிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை" அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட்டு. அம்மாட்ட நான் சொல்லியிருந்தேன், "அம்மா நான் தூங்குவேன்" அப்படின்னு. இட்லி சாப்பிட்டு தூங்குனேன். இட்லி சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும்? ஜம்முன்னு தூங்கியாச்சு. ஒரு 2, 3 மணி இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம். அங்க 2 மயில் வந்து எந்திரிச்சு ஓடுச்சு. சரி என்னடான்னு போய் பார்த்தா, நெறைய மயில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தாங்க. அது அது எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தம்பி எல்லாமே வச்சுட்டு, அந்த ஒரு குச்சி மாரி வச்சு விளையாட்டு இருந்தாங்க. இந்த காவடி வச்சுட்டு ஆடுற மாரி ஆடிட்டு எல்லாம் சுத்திட்டு இருப்பானுங்க. சரின்னு விட்டாச்சு. வீட்டுக்குள்ளேலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. சரின்னு விட்டாச்சு. என்னமோ பண்ணிச்சாராங்க. ஆனா அந்த மயில பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு நெறைய இந்த டைம் கிடைச்சிருச்சா? ஐயோ! எனக்குள்ள இருக்கிற அந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ மயில் இறகு. அந்த என்ன சொல்றது? இப்பதான் அந்த வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மாரி மயில் இறகு எல்லாமே கிடைச்சுச்சு. நான் எடுத்துட்டு வர்றத பார்த்துட்டு இவங்கலாம் காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தானுங்க. என்னைய பார்த்ததுமே ஓடி வந்துட்டானுங்க. ஆட்டைய போட்டு போறக்காக. சரி நம்ம வச்சிருந்தாலும் எடுத்து போறானுங்க. அதுக்கு நம்மளே குடுத்துட்டா, நம்ம எடுத்து குடுத்தோங்கிற மாரி ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க வீட்டு கடைக்குட்டி சிங்கம் வந்துட்டான். அவனுக்கு தான் அந்த மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும். நீட்டா வச்சுக்க மாட்டான். பிச்சு பிச்சு போட்டுருவான். இருந்தாலும் வேணும் வேணும் அவன் வச்சிருக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வையின்னு சொன்னான். அவனுக்கு இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவன் பண்றது எல்லாமே புரியும். சரின்ட்டு அவன் எங்கடா வச்சிருக்கிறான்னு போய் காமிச்சான். பார்த்தா அந்த ஒரு இரும்பு இதுக்குள்ள வச்சிருந்தான். நானும் அதுக்குள்ளேயே வச்சு குடுத்துட்டேன்.